இங்கே ஒரு பையனை பொண்ணும் ஆம்புலன்ஸில் வந்து இறங்கிட்டு இங்கே பாரு இந்த வீட்டில் தான் நம்ம கால் வந்துச்சுன்னு சொல்லி உள்ளே திறக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திறக்கவே முடியல. எப்படி முட்டு கொடுத்து திறந்து உள்ளே போய் பார்த்தா ஒரு டெட் பாடி படுத்துருக்கு. அச்சோச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு லேடி வந்து குத்துயிரும் கொலையுரமாக இருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பொறுமையாக கேட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நம்மளால ஒரு டோராக திறந்து பார்த்துட்டு இருப்பான். ஒரு டோரை போய் திறக்கிறான். உள்ளே பார்த்தா டெட் பாடி இருக்கு. பேபி இங்கே என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி கத்துறான். அவளும் வந்து அப்போ ஸ்டெத்தோஸ்கோப்பை போட்டுட்டு அந்த லேடிக்கு செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா உள்ளேருந்து ஒரு கரடி வந்து மூஞ்ச மட்டும் காட்டுது. அப்படியே பார்க்காத மாதிரியே அப்படியே லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணிட்டு இங்கேருந்து போகலான்னு சொல்லி கத்துவான். அப்போ அந்த லேடியை வந்து அப்படியே அவங்க ஸ்டெத்தோஸ்கோப்பை வாய்க்கிட்ட கொண்டு போய் கரடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த பொண்ணு வந்து அந்த லேடியை தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் உட்கார வச்சுட்டு அவளே ஸ்டார்ட் பண்ணிட்டா. பையனோட நிலைமை என்ன, கதவு உடச்சிட்டு வந்துடுது. கதவு கீழே இவன், கதவுக்கு மேலே கரடி. அப்படி போட்டு அழுத்தும் பாருங்க. இப்படியாவது எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு பேக்கை தூக்கி போடுவான். ஐயோ ரெட் கலரில் இருக்கேன்னு சொல்லி அது ஓடி போயிடுமா. அப்புறம் அப்படியே வேகமாக வந்து வண்டியில் ஏறிடுறாங்க. அவ்வளோதான். பார்த்தா திரும்ப அந்த லேடியோட கையில் தான் கன்று இருக்குது. இவனை எடுத்து லாக் பண்ணுறாங்க. லேடி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படி சொல்லி கத்துவோம் பாருங்க. டேய் தள்ளுறான்னு சொல்லிட்டு கரடியை சுட்டுட்டு இருக்காங்க. அந்த கரடி சும்மாவா வேகமாக ஓடி வந்து பாயும் பாருங்க. லேடி பறந்து போய் ரோட்டில் மூஞ்சி தேஞ்சிக்கிட்டே இறந்து போகிறாங்க. அடுத்து அவனோட கையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சிருது. அந்த பொண்ணு வந்து ஆன்னு சொல்லி கத்துறா. இவ்வளோ வேகமாக போயிட்டு மரத்தில் மோதி அவளும் முன்னாடி போய் கவுந்தடிச்சு விழுந்துருவா. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான்னு சொல்லி கரடி ரிலாக்ஸாக போயிட்டுருக்கு.